ஓகே ரைட். நாங்கள் வந்து அடுத்த கேள்வியை பார்ப்போம். இது ஒரு சிம்பிளான கேள்வி. ஓகே, 100 தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களை கொண்ட ஒரு குழு ஒரு பெருந்தெருவின் ஒரு குறிப்பிட்ட பகுதி நீளத்தை அளந்து பெற்ற அளவீடுகள் பின்வரும் மீட்டர் அட்டவணையில் தரப்பட்டுள்ளன. ஓகே, அதாவது 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்களாம். அதில் 5 ஸ்டூடெண்ட்ஸ் அளக்கும் போது 99.8 மீட்டர், 7 ஸ்டூடெண்ட்ஸ் அளக்கும் போது 99.9, 12 பேர் அளக்கும் போது 100 மீட்டராக இருந்திருக்க போது உண்மையாக இவர் வந்து எப்படி இருந்திருப்பாருன்னு சொன்னால் இந்த 99.8, ஓகே, 99.8, 99.8, 99.8 இந்த மாதிரி 5 பேர் வந்திருக்கும். 99.9, 99.9, 99.9 இந்த மாதிரி 7 பேர் வந்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அளவீடுகளுக்கும் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஓகே, ஒரு உருமாற்றத்தை பயன்படுத்தி வையின்ற பெருமானத்தையும் வை வர்க்கத்தின் பெருமானத்தையும் உள்ளடக்கிற மாதிரி ஒரு அட்டவணையை வரையட்டான். சிம்பிள். அப்போ முதலாவது எனக்கு எக்ஸ் பெருமானங்கள் தந்திருக்கிறாங்க. எக்ஸ் பெருமானங்கள் வந்து பார்த்தோம்னு சொன்னால் 99.8, 99.9, 100.0, 100.1, 100.2, 100.3, கடைசியாக 100.4. அதே மாதிரி எனக்கு மீட்டர் பெருமானங்களும் தந்திருக்கிறாங்க. 5, 7, 12, 33, 25, 15, 3. இப்போ எனக்கு வையின்ற பெருமானங்களை கண்டுபிடிக்கணும். வையின்ற பெருமானங்களுக்கு கண்டுபிடிக்கிறது சொல்லியிருக்கிறாங்க. வை வந்து எதுக்கு சமனா இருக்குதா? எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பாடி, அதாவது 100.1க்கு கீழே 0.1, கீழே 0.1. பிரதியிட்டம்னு சொன்னால் எக்ஸுக்காக 99.8 போடுங்க. 99.8 போட்டால் மைனஸ் 0.3, அதை 0.1 படிச்சிங்கன்னா 3, அப்போ -3. அதே மாதிரி இவரை பிரதியிட்டீங்கன்னு சொன்னால் மைனஸ் 0.2, 0.1 படிக்கிறீங்கன்னா -2. அப்போ இது வந்து -1 வரும், இங்கே 0 வரும், இங்கே 1 வரும், 2 வரும், 3 வரும். நீங்கள் செக் பண்ணிப்பாங்க. அடுத்து வை வர்க்கத்தை வரைய சொல்லியிருக்கிறான். வை வர்க்கம்னு சொன்னால் என்ன? 9, 4, 1, 0, 1, 4, 9. விரிவுபடுத்துக. வையின் இடையே கண்டு. ஓகே, இப்போ எனக்கு வையின் இடையே காண சொல்றாங்க. இதை விளங்கிக்கும். இப்போ நாங்கள் எக்ஸை வந்து வைக்கு மாற்றிட்டோம். இப்போ புதிய தரவு தொகுதி வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால் -3ல் 5 பேர் இருக்க போகிறான். -3, -3, அந்த மாதிரி -3ல் 5 பேர். 7ல் -2ல் 7 பேர் இருக்க போகிறாங்க. அப்போ -2, -2, -2ன்னு 7 பேர் இருக்க போகிறாங்க. அதே மாதிரி 0, 0, 0ன்னு சொல்லி 33 பேர் இருக்க போகிறாங்க. அப்போ இதுதான் இந்த புதிய தொடை. இந்த புதிய தொடையை இந்த விடையை கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் என்ன செய்வீங்க? -3 தடவை -3 5 அளவு இருக்குவீங்க ப்ளஸ், அதாவது இந்த எல்லா நம்பர்ஸையும் கூட்டி எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வந்து பிரிப்பீங்க. அதை தான் நான் வந்து எப்படி எழுத போகிறேன்னு சொன்னால் எனக்கு y பார் அப்படிங்கிறது உங்களுக்கு எதுக்கு சமனாக இருக்கும்னு சொன்னால் y பார் சமன் -3ல் 5 பேர் இருக்காங்க. அப்போ -15 இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது, இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது, இவங்க 2 பேர்த்தையும் பெருக்கிறது, எல்லாத்தையும் கூட்டுறது. அப்போ என்ன செய்ய போகிறேன்? எஃப்ஐயும் வையையும் பெருக்க போகிறேன், அவங்க எல்லாத்தையும் கூட்ட போகிறேன். அதுக்கு கீழே மொத்தமாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க? 5, 7, 12 தானே. அவங்க அப்போ எவ்வளோ பேரையும் கூட்ட போகிறேன், சிக்மாவை. இதுதானே இந்த விடை. அப்போ நீங்கள் இவரை சுருக்கி போடலாம். நான் வந்து எஃப்ஐ பெருமா எஃப் இன்ட்டு வையை நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். எஃப் இன்ட்டு வையை கண்டுபிடிச்சால் -15, -15, -14, -12, -12, 0, 25, 30, 9 கூட்டினா எனக்கு சிக்மா எஃப்ஐ வந்து எனக்கு வரும் -29, -29, -12, -41. சரியா? 55, 64. அப்போ 4ல் 1 போச்சுனால் 3, 6ல் 2 போச்சுன்னா 23. அப்போ 23ன்னு சொல்லி வரப்போம். அப்போ 23க்கு கீழே சிக்மா எஃப் வந்து என்ன? 100 ஸ்டூடெண்ட்ஸ், 100.
அப்படியாக இருந்தால் வையின்ற விடை வந்து 0.23 இருக்கும். இவ்வளோ விஷயம். இதிலிருந்து எக்ஸின் இடை, எனக்கு எக்ஸுக்கான உருமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவரை குறுக்க பெருக்கிக்கிறேன். இவரை குறுக்க பெருக்கினா எனக்கு வரப்போகுது 0.1 எக்ஸ் சமன் எனக்கு 0.1 y சமன் எக்ஸ் மைனஸ் 0.1. அப்படியாக இருந்தால் எக்ஸுக்காக நீங்கள் போடலாம், எக்ஸுக்காக வந்து நீங்கள் போடலாம் 0.1 y சக 100.3. அப்போ எனக்கு எக்ஸ் பார், ரெண்டு பக்கம் பார் எடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ் பார், இதில் நீங்கள் ரெண்டு முடிவுக்கு வரலாம். ஒரு முடிவு வந்து இது எக்ஸ் பார் சமன் 0.1 மடங்கு y பார் ப்ளஸ் 100.1. அடுத்தது நீங்கள் இன்னும் ஒரு முடிவுக்கு வரலாம். சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது 0.1 மடங்கு சிக்மா வையாக இருக்கும், சிக்மா வை. ரைட். அப்போ நான் இந்த சமன்பாட்டில் பிரதியிட்டேன்னு சொன்னால் எனக்கு எக்ஸ் பார் வந்து சமனாக இருக்க போது 0.1 மடங்கு y பார். அப்போ 0.1 இன்ட்டு 0.23 சக 100.3. இப்போ பெருக்குனீங்கன்னு சொன்னால் 0.023 சக 100.3. அப்போ என்ன வரப்போகுது 100.123. சிம்பிளான கேள்வி. பிறகு கதைக்கிறாங்க இந்த வர்க்க மூலம் இதண்ட பெருமானம் என கொண்டு மேடுரன் பரம்பலின் நியம விலகலை சரியாக 3 தசமதானங்கள். ஓகே, எனக்கு நியம விலகலுக்கான ஃபார்முலா எனக்கு ஞாபகம். எனக்கு மாறல் திறன், அதாவது நியம விலகலின் வர்க்கத்தை நான் போடலாம். சிக்மா வை, நான் வந்து வை தான் காண போறேன். அப்போ சிக்மா எஃப் இன்டு வை வர்க்கத்துக்கு கீழே சிக்மா எஃப் மைனஸ் y பார் என்ற வர்க்கம். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பெரும்பாலும் தான் சமன்பாடாக இருக்கும். இதில் கொண்டாந்து பிரதியிட்டேன்னு சொன்னால் நான் வையின்ற நியம விலகலை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன வரப்போகுது, நான் ஒரு எஃப் இன்ட்டு வை வர்க்கத்தை நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்போ எஃப் இன்ட்டு வை வர்க்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த டேபிளை இது வந்து எஃப் இன்ட்டு வை வர்க்கம். எஃப்ஐயும் வை வர்க்கத்தையும் பெருக்குங்க. 45 7 4 28 12 பெருக்குனா 12 0 25 4 பெருக்குனா 60 27 கூட்டுங்க பாப்போம். அப்போ சிக்மா எஃப் இன்ட்டு வை வர்க்கம் வந்து உங்களுக்கு வரப்போகுது 5 10 20 27 மீதி 2 2 6 7 8 10 11 11 மாறும் எவ்வளவு 17 17 2 10 197. அவ கொண்டாந்து பிரதிட்டீங்கன்னு சொன்னால் 197 கீழே 100 மைனஸ் y பார் என்ற வர்க்கம். y பார் நாங்கள் ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம் 0.23. அப்போ 23 வர்க்கத்தை கண்டுபிடிக்கணும். 23 6ஆல் பெருக்கினா 69 46 9 சத்தனை 6 மாறும் 12 மீதி 1 529. அப்போ 0.4 தானே 3 தடி தசம் குத்தன்மை. இங்கே 2 தானே, இங்கே 2 தானே. அப்போ மைனஸ் 0.529. அப்போ வருது 1.97 மைனஸ் 0.0529. சரியா நான் செஞ்சது சரின்னு நினைக்கிறேன். அப்போ கழிப்போம். 0.97 பின்னாடி ஒரு 2 சைவரை சேர்த்துப்போம். 0.0529. 10ல் 9 போச்சு 4 உண்டு, 9ல் 2 போச்சு 4 7, 6ல் 5 போச்சு 4 உண்டு, அப்போ இங்கே 9 உண்டு. அப்போது சிக்மா வையின் வர்க்கம் வந்து உங்களுக்கு வரப்போகுது 1.917 அதண்ட உண்டு. அப்போ சிக்மா வை வந்து உங்களுக்கு வரப்போகுது வர்க்க மூலம் 1.917. இதண்ட பெருமானம் தான் அவங்க தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1.917 1.385. இதண்ட பெருமானம் தந்திருக்கிறாங்க கிட்டத்தட்ட 1.385. சிம்பிள். இப்போ என்ன விஷயம்னு சொன்னால் நான் சிக்மா வையை தான் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க எனக்கு சிக்மா எக்ஸை தான் கேட்குறாங்க. சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு சமனாக இருக்கும்
0.1 மடங்கு சிக்மாவை, அப்போ 0.1 மடங்கு சிக்மாவைன்னு சொன்னால் 0.1385 மீட்டர். அவங்க எனக்கு எத்தனை தசமதானங்கள் கேட்டிருக்கிறாங்க? சரியாக 3 தசமதானங்கள்னு சொன்னால், இது தசம் மட்டும் தட்டினீங்கன்னு சொன்னால் 0.139 மீட்டராக இருக்கும். அலகு போடணும். இங்கே எக்ஸ் பாருக்குமே வந்து நீங்கள் அலகு போடணும், மீட்டர். ஓகே, இவ்வளவு தான். இதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லை, ஒரு சிம்பிளான கேள்வி. ஓகே, நாங்கள் 2015 டிஸ்கஷன் இது. நாங்கள் அடுத்து என்ன செய்வோம்? 2016 டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம்.